प्रत्यक्ष देवा गोविंद परम दयाकर गोविंद नित्य कल्याण गोविंद नीरजनाभ गोविंद गोविंद हरि किरीट गोविंद रामानुजनुत गोविंद गोविंद हरि गोविंद गोकुल श्री लक्ष्मण समेत श्री सीता लक्ष्मण हनुमन समेत कोदंड राम स्वामी परब्रह्मणे नमः। श्री वेंकटाचलधीशं श्रीयद्याशित वक्षसं श्रीत चेतन वंदरम श्रीनिवासम अहं भजे। பக்தர்களே, இன்று புனர்வசு நட்சத்திரம் நவமி திதி அன்று அந்த ராமபிரான் அவதரித்தார். அந்த சுப தினத்தில் திருமலையில் அந்த ராமபிரான் ஹனுமந்த வாகனத்தில் நமக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். ராம பக்த ஹனுமான் திருத்தோள்களில் எழுந்தறி உள்ளார். இருவரையும் ஒரு சேர் தரிசித்து மகிழ்வோம். ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ஹனுமந்த வாகனத்தில் அமர்ந்திருக்கும் அந்த ராமபிரானை சேவித்துக் கொண்டு அவரது கருணா கடாட்சத்தை பெறுவோம். ஏழு மலைகளில் ஒன்றான அஞ்சனாத்ரி அஞ்சனா தேவி தவம் புரிந்து வாயு தேவனின் அருளால் பெற்ற பொக்கிஷமே ஆஞ்சநேயர். பக்தர்களே, ஸ்ரீ ராமச்சந்திர திருவாயால் ஹனுமான் என வழங்க பெற்றவர் ஸ்ரீ சீதா பிராட்டியின் சோகத்தை தீர்த்து அவரது திருவாயால் சிரஞ்சீவி என்கிற அருளையும் பெற்றவர். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோக நாசனம் கவிக்ஷ மக்த கந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். மும்மை சால உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே ஏழ்மை நோக்க மருந்துமான் ராமன் என்றும் செம்மை செல் ராமம் தன்னை கண்களால் தெரிய கண்டேன். இது கம்ப ராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் ராவணாதிகளை அவதரிக்கப்பட்ட ஸ்ரீ சீதா தேவியை தேடி வரும் வேளையில் வானர தலைவன் சுக்ரீவனின் நண்பனான ஹனுமன் ராவனை காணுகிறானாம். அதைத்தான் மேற்கண்ட பாசுரத்தில் கம்பர் அழகாக வர்ணிக்கிறார். செம்மை சேர் நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டேன். அந்த நாமம் என்ன? ராமநாமம். ராமநாமத்தை இறுதி வரை விடாமலேயே மனதில் பஜித்து வந்தவர்தான் ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் திருத்தோள்களில் இதோ இப்போது நாம் அந்த ராமச்சந்திர மூர்த்தியை தரிசித்து கொண்டு இருக்கிறோம். அந்த ராமச்சந்திர பிரபு இதோ 4 மாட வீதிகளில் உலா வந்து கொண்டு அந்த பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். ஜெயராம ஜெயராம ஸ்ரீராம ஸ்ரீராம என்று அந்த பகவானை நாம் சேவித்து கொண்டு இருக்கிறோம். அதோ அந்த ராமச்சந்திர பிரபு அவரது கரத்திலே கோதண்ட பாணி மற்றும் அந்த வில்லை வைத்துக்கொண்டு எவ்வளவு அழகாக காட்சி தந்து கொண்டு இருக்கிறார். இதை நாம் வீட்டில் இருந்தபடியே தரிசித்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் தரிசித்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? எவ்வளவு பாக்கியம்! ராமநாமத்தை இறுதி வரை விடாமலேயே மனதில் பஜித்து வந்தவர்தான் ஆஞ்சநேயர்.
ఆంజనేయని వాహనమెక్కిన శ్రీనివాసునిదే కదా సిరి అంజనాసుతుడు అండన ఉంటే హరి హృదయంలో అమృత ఝరి శ్రీ ఆంజనేయని వాహనమెక్కిన శ్రీనివాసునిదే కదా సిరి అంజనాసుతుడు అండన ఉంటే హరి హృదయంలో అమృత ఝరి సీత జాడ తెలిసి శ్రీరాముని కౌగిలింత పులకింతల మెరసి జానకి మాత ప్రేమనొసగిన మణిహారతతుల మరి మరి మురిసే సీత జాడ తెలిసి శ్రీరాముని కౌగిలింత పులకింతల మెరసి జానకి మాత ప్రేమనొసగిన మణిహారతతుల మరి మరి మురిసి శ్రీ ఆంజనేయని వాహనమెక్కిన శ్రీనివాసునిదే కదా సిరి అంజనాసుతుడు అండన ఉంటే హరి హృదయంలో అమృత ఝరి శ్రీ ఆంజనేయని వాహనమెక్కిన శ్రీనివాసునిదే కదా సిరి అంజనాసుతుడు అండన ఉంటే హరి హృదయంలో అమృత ఝరి విశ్వాసమునకు వేదమై మహావిశ్వవీధిలో శాశ్వతమై విశ్వపతి అయిన వెంకటేశునకు ఉచ్ఛ్వాసము నిశ్వాసమైన విశ్వాసమునకు వేదమై మహావిశ్వవీధిలో శాశ్వతమై విశ్వపతి అయిన వెంకటేశునకు ఉచ్ఛ్వాసము నిశ్వాసమై శ్రీ ఆంజనేయని వాహనమెక్కిన శ్రీనివాసునిదే కదా సిరి అంజనాసుతుడు అండన ఉంటే హరి హృదయంలో అమృత ఝరి శ్రీ ఆంజనేయని వాహనమెక్కిన శ్రీనివాసునిదే కదా సిరి అంజనాసుతుడు అండన ఉంటే హరి హృదయంలో అమృత ఝరి రామ రామ జయ రామ రామ జయ రామ రామ రఘుకుల సోమ రామ రామ జయ రామ రామ జయ వెంకట శిఖర పరంధామ ஜெய் ராம். பக்தர்களே, இன்று புனர்வசு நட்சத்திரத்தில் நவமி திதி அன்று அந்த ராமபிரான் அவதரித்துள்ளார். இதற்கு காலையில் நாம் இன்று ஸ்தப்பன திருமஞ்சனத்தை சேவித்தோம். இப்பொழுது அந்த ராமபிரான் அந்த ஹனுமன் தோள்களில் உலா வந்து கொண்டு நமக்கெல்லாம் அற்புதமான காட்சிகளை தந்து கொண்டிருக்கிறார். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ஆஞ்சநேயர் பக்த சிரோமணில் முதன்மையானவர். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் இல்லை என்றால் ராமாயணமே இல்லை என்னலாம். அத்தகைய அற்புதமான மாகன் மாருதி என்கிறார் சதுர்வேத நிபுணர், நவவியக்கரான பண்டிதர், சொல்லின் சொல்வர் என்று கம்ப நாட்டாரால் போற்றப்பட்டவர். ஆகவே அந்த ஹனுமனை நாம் பிரார்த்திப்போம். புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்துவம் ச ஹனுமாத் ஸ்மரணாத் பவேத் என்று ஹனுமந்தனை நாமும் மனசிலே துதிக்கலாம். பக்தர்களே, அந்த ஆஞ்சநேயர் திரு அவதாரமானது மார்கழி மாதம் மூலா நட்சத்திரத்தில் அவதரித்தார். ஸ்ரீராமதூதரின் அவதான விசேஷத்தையும் இப்போது அறிந்து கொண்டால் இதை விட வேறு புண்ணியமே இல்லை அல்லவா. ஒரு சமயம் கைலாயத்தில் பார்வதியும் பரமேஸ்வரனும் உரையாடி கொண்டிருந்தனராம். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகிமைகளை பற்றி பேசிக்கொண்டு இருக்கும்போது சிவபெருமான் பார்வதி தேவியிடம், திரேதா யுகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ராவண சம்ஹாரத்திற்காக சூரிய குலத்தில் இக்ஷாவுக்கு வம்சத்தில் தசரத சக்கரவர்த்தியான திருமகனாக ஸ்ரீராமச்சந்திரனாக அவதரித்துள்ளார். அவருடைய இந்த மகத்தான காரியத்தில் உதவ நானும் ஒரு குரங்கு வடிவத்தில்
அனுமனாக அவதரித்தேன். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தனாக சேனகனாக இருக்க எண்ணினேன் கூறி அதற்கு அம்பிகை பிரபு நானும் வர விரும்புகிறேன் என்று சொன்னாலாம். நான் இந்த அவதாரத்தில் நித்திய பிரம்மச்சாரியாக இருந்து ஸ்ரீராமனுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்று உரைத்த போது அதற்கு பார்வதி தேவியின் முகம் வாடி போனதை கண்ட சிவபிரான், பிரிய சகியாகிய உனக்கு என்னுடைய வாளில் இடம் தருகிறேன், அதாவது அனுமனின் அசாத்திய சக்தி அந்த வாளில் இருக்கிறது என்று சொல்ல தேவி அகமகிழ்ந்தாளாம். சக்தி இல்லையே சிவன் இல்லையே அல்லவா, ஆகவேதான் சிவபெருமான் ஆஞ்சநேயர் உருவம் எடுக்க சக்தி அந்த வாளிலே அவதாரம் எடுத்தாராம். சாதாரணமாக கருட சேவையில் எம்பெருமானின் திருக்கால்கள் இரண்டும் கருட ஆழ்வாரின் இரு கரங்களில் இருக்கும். ஆனால் இந்த ஹனுமத்த வாகனத்தில் அந்த எம்பெருமான் ஹனுமத்தின் தோள் மீது அமர்ந்திருக்கிறார். ஹனுமனே தேராக ராமபிரானை தன் தோள்களாக ஏந்தி கொண்டார் அல்லவா, அதை குறிக்கவே இந்த அலங்காரம் என்றும் கூட சொல்லலாம். பக்தர்களே, இனி அடுத்து அனுமானின் அவதாரத்தை தொடங்குவோம். திருமலைகளில் ஏழுமலையின் ஒன்றாவது அஞ்சனாத்ரி மலை அல்லவா. அஞ்சனா தேவிக்கும் கேசரி என்கிற குரங்கு அரசனுக்கும் மகனாக அவதரித்தார் ஆஞ்சநேயர். பிரம்மதேவரின் சபையில் தேவக்கண்ணி இருந்தாலாம். ஒரு முனிவரின் தவத்தை விளையாட்டாக கலைத்துவிட்டு சாபம் விட்டாளாம். ஒரு குரங்கு ரூபத்தின் அமர்ந்து தவம் செய்து கொண்டு இருந்த முனிவரின் பேரில் பழங்களை தூக்கி எறிந்து அவரது தவத்தை கலைத்தாராம். நீ யார் மீது அதாவது காதல் கொண்டால் அந்த தருணமே நீயும் குரங்காய் விடுவாய் என்று சபித்தாராம். தான் அறியாமல் செய்த தவறுக்காக அவரது காலில் விழுந்து மன்னிப்ப கேட்க மனமிருங்கிய முனிவர் கொடுத்த சாபம் மாறாது, உனக்கு சிவபெருமானே வந்து மகனாக பிறப்பார், அவர் எத்தனையோ சக்திகளை சாதிக்கப் போகிறார், ஏனென்றும் நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று வரம் தந்தாராம். பூமியின் அஞ்சனாத்ரி மலைப்பகுதியில் வாழ்ந்து வந்த ஆஞ்சநேயர் அங்கே வந்த வானர்களின் அரசனான கேசரியிடம் காதல் கொண்டாராம். அந்த கணமே அவனும் குரங்காக மாறினான். காட்டிலே இருவரும் காந்தர்வ மனம் புரிந்து கொண்டு இருந்தாராம். முனிவர் சொல்படி சிவபெருமானே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று ஆகாஷ கங்கையில் தினமும் நீராடி அஞ்சனாமலையில் தவம் செய்தாராம். அதற்குள் அங்கே அயோத்தியில் தமக்கு புத்திர பாக்கியம் வேண்டி தசரத சக்கரவர்த்தியான புத்திர காமேஷ்டி யோகம் செய்ய அதன் பலனாக அக்னி தேவன் புனிதமான அந்த பாயசத்தை தசரதன் கொடுக்க அவர் தனது தேவியான கைகை, சுபித்ரை, கௌசல்யா ஆகிய மூவருக்கும் பங்கு இட்டு வழங்கினாராம். கௌசல்யா ஸ்ரீமன் நாராயணன் அம்சமான ஸ்ரீராமரும், கைகை சக்கரவர்த்தியான அம்சமாக பரதனும், சுமித்ரை ஆதிசேஷன் அம்சமான லக்ஷ்மணனும், சங்க ஆழ்வாரின் அம்சமாக சத்துருகளும் பிறந்தனராம். அந்த கௌசல்யா அருந்திய பாயசத்தில் ஒரு துளி கீழே சிந்த அதை கருட ஆழ்வார் கொண்டு போய் அஞ்சனா தேவியின் அருகே வைக்க சிவபெருமான் வாயு தேவனிடம் அஞ்சனா தேவிக்கு கொடுக்கும்படி உத்தரவு விட அஞ்சனா தேவி அதை பருகும்போது சிவபெருமானின் ஸ்பரிசத்தையும் வாயு தேவனின் ஸ்பரிசத்தையும் உணர்ந்தானாம். அதன் பலமாகவே மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அஞ்சனா தேவியின் மகனாக அனுமன் அவதரித்தார். அந்த குழந்தை சாஷ்டாத் சிவபெருமான் அவதாரமாக இருந்தாலும் ஹனுமந்தனின் புத்திரன் ஆஞ்சநேயர் அல்லவா என்றும் கேசரி நந்தனன் என்றும் வாயுதேவர் புத்திரன் அனைவரும் இந்த ஹனுமந்தனே இந்த ஹனுமந்தின் திருத்தோள் மீது எம்பெருமானை தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, அதோ கோபுர தரிசனம் ஜென்ம பாப ஹரணம் என்பார்கள். ఎవ్వరి మెచ్చదగవు ఇద్దరిలో రామ రామ, ఎవ్వరి మెచ్చదగవు ఇద్దరిలో రామ రామ, రవ్వగా సురుల విచారము చేసిరిందుకే. ఎవ్వరి మెచ్చదగవు ఇద్దరిలో రామ రామ, రవ్వగా సురలు విచారము చేసేరిందుకే. రామ శ్రీరామ రామ రామ శ్రీరామ.
దశరథు యజ్ఞములో తగ నీవు జనింప దశకంఠుమేన పుట్టెదావాగ్ని వశమైన శాంతితో వర్ణనకెక్కితి నీవు వశమైన శాంతితో వర్ణనకెక్కితి నీవు దశకంఠుడందినట్టి ధర్మమందె సమసే వశమైన శాంతితో వర్ణనకెక్కితి నీవు దశకంఠుడందినట్టి ధర్మమందె సమసే దశకంఠుడందినట్టి ధర్మమందె సమసే ఎవ్వరి మెచ్చదగవు ఇద్దరిలో రామ రామ రవ్వగా సురలు విచారము చేసేరిందుకే రామ శ్రీరామ రామ రామ శ్రీరామ రామ శ్రీరామ రామ రామ శ్రీరామ నెరి తొల్లి సీతకుగా నీవు విల్లెత్తగాను చెరకు విల్లెత్తె నీ పెజేరి మరుడు నిరి తొల్లి సీతకుగా నీవు విల్లెత్తగాను చెరకు విల్లెత్తె నీ పెజేరి మరుడు విరిగే నీ వెత్తినట్టి విల్లైతే నెంతైనా విరిగి నీ వెత్తినట్టి విల్లైతే నెంతైనా విరుగక ఆతని విల్లు వెసపెండ్లి చేసెను విరిగే నీ వెత్తినట్టి విల్లైతే నెంతైనా విరుగక ఆతని విల్లు వెసపెండ్లి చేసెను విరుగక ఆతని విల్లు వెసపెండ్లి చేసెను ఎవ్వరి మెచ్చదగవు ఇద్దరిలో రామ రామ రవ్వగా సురలు విచారము చేసేరిందుకే రామ శ్రీరామ రామ రామ శ్రీరామ రామ శ్రీరామ రామ రామ శ్రీరామ శ్రీ వెంకటాద్రి మీద చేరి ఎక్కితివి నీవు ఆవెలది నీవురము అట్టి ఎక్కెను శ్రీ వెంకటాద్రి మీద చేరి ఎక్కితివి నీవు ఆ వెలది నీవురము అట్టె ఎక్కెను దేవుడవై ఇందరిలో తిరుగాడుదువు గాని దేవుడవై ఇందరిలో తిరుగాడుదువు గాని ఓవల నాకైతే నీపై ఉన్నచోనే ఉన్నది దేవుడవై ఇందరిలో తిరుగాడుదువు గాని ఓవల నాకైతే నీపై ఉన్నచోనే ఉన్నది ఓవల నాకైతే నీపై ఉన్నచోనే ఉన్నది ఎవ్వరి మెచ్చదగవు ఇద్దరిలో రామ రామ రవ్వగా సురలు విచారము చేసేరిందుకే రామ శ్రీరామ రామ రామ శ్రీరామ 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 பக்தர்களே, இந்த ஹனுமந்தின் மீது திரு தோள்களில் மீது அந்த ராமச்சந்திரமூர்த்தி நமக்கெல்லாம் தரிசனம் தந்து கொண்டு மாட வீதிகளில் உலா வந்து கொண்டு இருக்கிறார். அதோ ராஜ கோபுர தரிசனம்
ஜன்ம பாபஹரணம் என்பார்கள் இல்லையா? அதையும் நாம் இப்போது சேவிக்கலாம். பக்தர்களே, எத்தனை எத்தனை ரகுநாம கீர்த்தனைகளும் தத்ர தத்ர கிருதவஸ்த காஞ்சனம். ராம நாமத்தை சொல்லுவோம், ஹனுமான் காட்டிய அதே வழியில் செல்லுவோம். அந்த ஹனுமனின் திருத்தோள்களில் நாம் இப்போது அந்த ராமச்சந்திர மூர்த்தியை தரிசித்துக் கொண்டு இருக்கிறோம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத. ராமதூத நமஸ்துப்யம் மத்காரியம் சாதய பிரபோ. நமது அத்தனை காரியங்களிலும் சித்தியாக வேண்டும் என்றால் இந்த ஹனுமந்தனை சேவிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்பார்கள். ஆகவேதான் வால்மீகி ராமாயணத்தில் கூட சுந்தர காண்டத்தை மிக மிக உயர்வாக சொல்லுவார்கள். சுந்தர காண்டம் படிப்போம், காரியத்தில் ஜெயிப்போம். எடுத்த காரியம் கைகூட வேண்டுமானால் சுந்தர காண்டத்தை சந்திக்க வேண்டுமாம். சுந்தரே சுந்தரோ ராமஹா, சுந்தரே சுந்தரி கதாஹா, சுந்தரே சுந்தரி சீதாஹா, சுந்தரே சுந்தர வனம், சுந்தரே சுந்தர காவியம், சுந்தரே சுந்தரோ கபிஹி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிண்ண சுந்தரம். அதாவது சுந்தர காண்டத்தை பற்றிய அழகான ஸ்லோகம் இது. அழகான சுந்தர காண்டத்தில் ராமபிரான் அழகு, அன்னை சீதாதேவி அழகோ அழகு. சுந்தரகாண்ட கதை மிக அழகு, அசோகவனம் அழகு, வானரங்கள் அழகு, சுந்தர காண்டத்தில் உள்ள சொற்கள் அழகு, நல்ல பலனை கொடுக்கும் மந்திரங்கள் அற்புதமான அழகு. அந்த காண்டம் முழுவதும் காணப்படும் ஹனுமன் அழகோ அழகு. மொத்தத்தில் சுந்தர காண்டத்தில் எல்லாமே அழகுதான். எவ்வளவு அழகாக வர்ணித்துள்ளார் அப்பா! ஹனுமானின் இயற்பெயரே சுந்தரம்தானே. அந்த சுந்தரான ஹனுமனின் அறிவு கூர்மையும் வீரத்தையும் சொல்வன்மையும் பெருமையும் விளக்கவே இந்த சுந்தர காண்டம். சிவபெருமானிடம் பார்வதி தேவி ஸ்ரீமத் ராமாயணத்தின் மகிமையை கேட்டு அறிந்தபோது எந்த காண்டம் தங்களுக்கு மிகவும் சிறந்தது என்று வினாவினாலாம். அதற்கு பரமேஸ்வரன் அளித்த பதில், ஸ்ரீமத் ராமாயணம் காவியம் ஸ்ரீராம பிரானின் அருமையான குணங்களையும் உயர்ந்த பண்புகளையும் விளக்கி இருந்தாலும் அதில் சுந்தரகாண்டமே எப்பவும் மிகவும் மேன்மையானது. எப்படி ஒரு தோட்டத்தில் எத்தனையோ இனிமையான பழம் ஒன்று இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒரு கற்பக தருவுக்கு ஈடாகாதோ, ஒரு மாலையில் எத்தனை ரத்தினங்கள் இருந்தாலும் அவை கௌஸ்துபமணிக்கு ஈடு ஆகாதோ, அதே போன்றே இந்த சுந்தரகாண்டம் இதை வாசிப்பவர் ஹனுமனின் போல தங்கள் லட்சியத்தை வெற்றி அடைவார்கள் என்று உரைக்க அதில் பார்வதி தேவியும் அமோதித்தாளாம். பக்தர்களே, சுந்தர காண்டத்தை மேன்மைக்கு இதை விட வேறு ஒன்று வேண்டுமா? அது மட்டுமல்ல, ராமாயணத்தில் நீங்கள் பார்க்க போனால் சுந்தர காண்டம்தான் ஒரு திருப்பு முனை. சீதா தேவி வஜ்னையால் ராவணேஸ்வரனை கவர்ந்து செல்லும் போது அவனை பிரிந்த துக்கம் தாங்காமல் நம்பிக்கை இழந்த செய்வதறியாத ராமன் இருந்தாராம். அப்போது ஹனுமன் சீதா தேவியை அசோக வனத்தில் கண்டு தேவியிடம் இருந்து பெற்ற கணையாளியை கொண்டு வந்து ஸ்ரீராமருக்கு பெரும் நம்பிக்கையை கொடுத்தாராம். அதே போல அந்த தேவிக்கும் ஸ்ரீராமனின் கணையாழியை கண்டு அந்த சோகத்தையும் தீர்த்தானாம். ஆகவேதான் நாம் இந்த சுந்தர காண்டத்தை படிக்கும்போது நாம் நம்பிக்கையோடு பாராயணம் செய்தால் அந்த ஸ்ரீராமனின் திருவருளோடு ஹனுமனின் கடாட்சமும் கிட்டுமாம். சகல தோஷங்களையும் கடைத்து எறிந்து வல்லமை இந்த சுந்தர காண்டத்திற்கு உண்டு என வால்மீகி ராமாயணத்தில் கொண்டு அத்தனை கவிகளும் கவிஞர் சிரோமணிகளும் பண்டிதர்களும் கூறுகிறார்கள். பக்தர்களே, அதனால்தான் அதோ அந்த ஹனுமன் திருத்தோள் மீது அந்த ராமபிரான் நமக்கெல்லாம் தரிசித்து கொண்டு இருக்கிறார். ராமாயண காவியங்களில் கூட வால்மீகி ராமாயணத்திற்கு பிறகு துளசி சரித்தமான ராமதாசனின் கம்ப ராமாயணம், அதேபோல் அபூர்வ ராமாயணம் என்று கூட ஒன்று உண்டாம். அதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இந்த காண்டத்தில் ஒரு சமயம் விபூஷணருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டதாம். அந்த சந்தேகம் ஜாம்பவனாயை பற்றி. ஸ்ரீராம பிரானுக்கும் ஜாம்பவானுக்கும் இடையே உள்ள நட்பு உறவு கெடாமல் இருக்க வேண்டும். ஆனால் நாம் இந்த சந்தேகத்தை ராமன் லக்ஷ்மணன் இருவரும் முன்னிலேயே ஜாம்பவானிடமே கேட்கலாம் என்ற முடிவுக்கு வந்தாராம் விபூஷணர். அப்போது விபூஷணரின் முகம் கலக்கத்தை கண்டு
நண்பனே, எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, கேளுங்கள். நாம் எல்லோரும் இங்கு கூடியிருப்பது ஒரே ஒரு லட்சியத்திற்காக. அதனால் நமக்குள் எந்த விதமான ரகசியமும் வேண்டாம் என்கிறாராம். அப்போது விபூஷணும் சொல்ல தொடங்கினார். பிரபோ, தாங்களும் இளைய பெருமாளும் இந்திரஜித் அக்ஷரத்தால் கட்டு உண்டு மூச்சு உண்டு. நான் மட்டும் மூச்சை அடையவில்லை. யாராவது பிழைத்திருக்கிறீர்களா என்று தேடிக்கொண்டு வரும்போது பானங்களால் துடிக்கப்பட்ட நிலையில் जय जय निगमांत सारा जय जय निगमांत सारा जय जय कनकाद्रिधीरा जय जय निगमांत सारा जय जय कनकाद्रिधीरा जय जय निगमांत सारा जय जय जलधि गंभीरा जय जय जलधि गंभीरा जय जय भक्त मंदार जय जय निगमांत सारा जय जय कनकाद्रिधीरा जय जय निगमांत सारा जय जय दानव भीमा जय जय सुगुणाभिरामा जय जय दानव भीमा जय जय सुगुणाभिरामा जय जय परिपूर्ण कामा जय जय परिपूर्ण कामा जय जय दैवलरामा जय जय निगमांत सारा जय जय कनकाद्रिधीरा जय जय निगमांत सारा जय जय जलद संकाशा जय जय वरचिदाकाशा जय जय जलद संकाशा जय जय वरचिदाकाशा जय जय शेषाचलेशा जय जय शेषाचलेश
జయ జయ తరిగొండాధీశ జయ జయ నిగమాంత సారా జయ జయ కనకాద్రి ధీరా జయ జయ నిగమాంత సార నిదబ మగరి సారి గమప జయ జయ నిగమాంత సారా దని దని పదని దాప మపదని దప మగరి సని దని గరి గని దని గరి సని దప దని స జయ జయ నిగమాంత సారా దాని దని సరి గరి గ సరి ని గరి సని ద పదని పద మప దాని ద పదని సదా నినిద 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 నిదప మగరి సని నిద నినిద నినిద ని సరి గమ పద నిదప సని దప రి సని దప గరి సని దప మగరి సని దప దని సరి గమ గమ గరి సరి గమ గమ గరి సరి గ ది గరి సని స గమ గమ గరి సని స సని దప మగమ గరి గమ ప జయ జయ నిగమాంత సారా ஜெய ஜெய ராமா. சிரஞ்சீவி ஹனுமன் என் சிரசினை காக்க, ஸ்ரீராம பக்தன் என் சீர்சடை காக்க, நெறிமேவி நின்றவன் என் நெற்றியை காக்க, புவனியில் நின்றவன் என் புருவங்கள் காக்க, இமயத்தில் நிற்பவன் என் இமைகளை காக்க, சமயத்தில் வந்தென்னை சடுதியாய் காக்க, வீரத்தின் வீரன் என் விழிகளை காக்க, வீசிடும் காற்றோன் என் விழிமூடிகளை காக்க காக்க என்று அந்த ஆஞ்சநேயரை நாம் அந்த ராமபிரான் அந்த ஆஞ்சநேயர் திருத்தோள்களில் மீது உலா வந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் இப்போது தரிசித்து கொண்டு இருக்கிறோம். பக்தர்களே, நான் மட்டும் மூச்சை அடையவில்லை, யாராவது பிழைத்திருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டு வரும்போது பானங்களால் துணிக்கப்பட்ட நிலையில் ஜாம்பவானாய் கண்டேன். அவர் என்னை கண்டதும் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அதுதான் என்னை கவலையட செய்தது. ராமனா தனக்கே உள்ள புன்னகையுடன் மேலே சொன்னபடி கட்டளையிட, ஜாம்பவான் முதலில் என்ன கேட்ட கேள்வி, ஆஞ்சநேயர் நலமாக இருக்கிறாரா என்று. பிரபோ, தங்களை விடவா அவருக்கு ஆஞ்சநேயர் முக்கியம்? இதுதான் என் சந்தேகம் என்றாராம். உடனே அப்போது ராமன் ஜாம்பவனை பார்த்து, நீங்களே சொல்லும் என்று சொன்னாராம். ஜாம்பவான் பதில் கொடுக்கிறார், விபூஷணரே, பிரபுவுக்கு தெரிந்த விஷயம் உங்களுக்கு தெரியவில்லையே. ஹனுமன் என்ற ஒருவன் உயிரோடு இருந்தால் போதும், அவன் எப்படியாவது அனைவரையும் பிழைக்க வைத்து விடுவான். பலத்திலும் சரி புத்திலும் சரி ஆஞ்சநேயருக்கு இணையே இல்லை, இனிமே இல்லவே இல்லை என்று சொன்னாராம். ஹனுமான் குழந்தை பருவத்திலேயே மிகுந்த பலசாலியாக விளங்கினாராம். அபூர்வ சக்தி, வாயு தேவரோடு அனுகிரகத்தால் பிறந்தவர் அல்லவா. காற்றை விட வேகமாக பறக்கும் சக்தி உடையராம். ஒரு நாள் கீழ் வானத்தில் தகவென உதயமான இளம் சூரியனை கண்டு பழம் என்று நினைத்து அதை எடுக்க வானத்தில் பறந்தாராம். அன்று சூரிய கிரகணம். ராகு சூரியனை பிடிக்க வர ஆஞ்சநேயர் வரும் வேகத்தை பார்த்ததும் பயந்து இந்திரன் இடம் முறையிட்டாராம். இந்திரன் தன் கையில் இருந்த வஜ்ர ஆயுதத்தால் அந்த அடி தாங்காமல் அந்த ஆஞ்சநேயர் மயங்கி விழுந்தாராம். இதை கண்டு கோபம் கொண்ட வாயு பகவான் தன் இயக்கத்தையே நிறுத்திவிட காற்று இல்லாமல் அனைத்து லோகங்களுக்கும் ஸ்தம்பித்து போகி வராராம். பின்பு ஆஞ்சநேயரும் கேசரியும் சிவபெருமானிடம் முறையிட, கட்டளையின் பெயரில் வந்த தேவர்களும் பிரம்ம தேவரும் வந்து அந்த குழந்தையின் மயக்கத்தில்
வீட்பிப்பது கூட தாங்கள் சக்திகளை ஹனுமனுக்கு வணங்கி சிரஞ்சீவி என்ற வரத்தையும் தந்தாராம். அப்படிப்பட்ட அசாத்திய பலம் பெற்றவர் நமது ஹனுமந்தர். அது மட்டுமல்ல, சூரிய பகவானிடம் இருந்து அத்தனை கலைகளையும் இவர் கற்றுதால் அவரையே தனது குருவாக ஏற்றுக்கொண்டதோடு அந்த சூரிய பகவானின் அம்சமாக பிறந்த வானிர தலைவன் சுக்ரீவனுக்கு குரு தட்சணையாக அவர் சேததம் செய்து கொண்டாராம். அப்படிப்பட்ட இந்த ஹனுமனின் பராக்கிரமத்தை என்னவென்று சொல்லுவது? அன்று முதல் இன்று இந்த நாள் வரை ஸ்ரீராமனின் பக்தனாகவும் சேவகனாகவும் அடிமையாகவும் வாழ்ந்து வருகிறார் ஆஞ்சநேயர். ஆகவேதான் பகவான் ஸ்ரீராமனின் அவதார காலம் முடிந்ததும் வைகுண்டம் புறப்பட தயாராக போதும் அனைவருக்கும் ஸ்ரீராமனோடு புறப்பட ஹனுமன் மட்டும் தனித்து நின்றாராம். ஆஞ்சநேயா, நீ ஏன் வரவில்லை என்று ராமபிரான் கேட்க அதற்கு ஹனுமன் அளித்த பதில், இது வைகுண்டத்தில் அமிர்தமும் ஆனந்தமும் சுக அனுபவங்களும் இருக்கலாம், ஆனால் அங்கு ராம நாமத்தை கேட்க வாய்ப்பில்லையே. ராமம் நாமம் இல்லாத வைகுண்டம் விட ராம நாமம் ஒலிக்கப்படும் இந்த பூலோகத்தில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். ஆகவே பூமியிலே நிரந்தரமாக தங்கி நலம் தரும் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பதோடு கேட்கவும் செய்வேன் என்று பதிலிட்டாராம். ஸ்ரீராமபிரானின் ஆசீர்வாதத்தோடு உலகத்திலேயே தங்கிவிட்டாராம் ஆஞ்சநேயர். தூதனாக, வீரனாக, கலியுக மந்திரியாக உலகினாலும் ஸ்ரீராமனின் திருவடிகளை தாங்கி நிற்பதினால்தான் ஆஞ்சநேயருக்கு சந்தோஷமாம். ஆகவேதான் இந்த ஆஞ்சநேயர் திருத்தோள் மீது அந்த ராமபிரானை ஏந்திக் கொண்டு உலா வந்து கொண்டிருக்கிறார். இதோ நட்சத்திர ஹாரதி செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று அந்த ராமபிரானை சேவித்து கொண்டு இருக்கிறோம். பக்தர்களே, முழுமதி போன்ற முகம் படைத்த அந்த சீதா தேவி அவ்வார்த்தையை கேட்டு அறமும் பொருளும் வாய்ந்த வார்த்தையே ஹனுமாரிடம் கூறினாளாம். வானரரே, ராமர் வேறொன்றிலும் மனம் வைக்கவில்லை என்றும் அவர் சோக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார் என்றும் நீர் சொல்லியது விஷம் கலந்த அமிர்தம் போல் உள்ளது. பரந்த செல்வத்திலோ கொடிய விஷத்தினிலோ மனிதனை வினைப்பையன் கயிற்றில் கட்டி இழுப்பது போல் இழுக்கிறது. இதோ அந்த புஷ்கரிணிக்கு கூட அர்ச்சகர் சுவாமி நட்சத்திர ஆர்த்தியை சமர்ப்பித்து கொண்டு இருக்கிறார். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் மற்றும் அங்கே சேவித்து கொண்டு இருக்கிறார் அந்த ஹனுமன் வாகன சேவையை. ஓம் நமோ வெங்கடேஷாய, கோவிந்தா கோவிந்தா. வானர சிருஷ்டரே, உயிர்களுக்கு விதியானது வெல்ல முடியாதது, இது நிச்சயம். விசனங்களால் கலங்கும் லக்ஷ்மணரையும் என்னையும் ராமரையும் பாரும். அடியுண்ட கப்பல் கடலில் அலைந்து ஓய்ந்து கிடந்தார் போலிருக்கும் ஸ்ரீ ராகவர் இத்துன்பத்தின் முடிவை எப்பொழுது காண்பார்? அரக்கர்கள் அழித்து ராவணனை கொன்று இலங்கையை வேறற்றதாக்கி எப்பொழுதும் என் நாதர் காண்பார் என்று கேட்டாராம். இவ்வருஷம் முடியும் வரைதான் என் உயிருக்கும் அதற்குள் துரிதமாய் செயல்படும்படி அவரிடம் சொல்ல வேண்டும். வானரரே, கொடியோனான ராவணன் என்னை குறிக்கப்பட்ட காலத்தின் 10வது மாதம் హరితోడ తెలుపవయ్యా, ఆంజనేయ మామాట హరితోడ తెలుపవయ్యా, అంజలి చేసేదమయ్యా అమర విధేయ, ఆంజనేయ మామాట హరితోడ తెలుపవయ్యా, అంజలి చేసేదమయ్యా అమర విధేయ, ఆంజనేయ మామాట హరితోడ తెలుపవయ్యా.
పుట్టినప్పుడే ఫలకాంక్షను కెందమ్మి చుట్టమును కబడిల్చవా రవి పట్టిని దశరథ రాజకుమారుని ప్రాణసకుని చేయవా పుట్టినప్పుడే ఫలకాంక్షను కెందమ్మి చుట్టమును కబడిల్చవా రవి పట్టిని దశరథ రాజకుమారుని ప్రాణసకుని చేయవా మట్టు మీరి ముజ్జగములు కొండాడ మహిత కీర్తిని పొందవా మట్టు మీరి ముజ్జగములు కొండాడ మహిత కీర్తిని పొందవా ఇప్పుడిట్టి శౌర్యశాలివైన నీవు మాకింత మాత్రము సేయవా ఆంజనేయ హరితోడ తెలుపవయ్యా అంజలి చేసేదమయ్యా అమర విధేయా బాహుబలంబున లంకిణి గర్వమును పొలయింపవే సామి దక్కగ పడి శిరముల వాణి నిజ రాజధాని దహింపవే గ్రక్కున బాహుబలంబున లంకిణి గర్వమును పొలయింపవే సామి దక్కగ పది శిరముల వాణి నిజ రాజధాని దహింపవే మేటి రక్కసుల గొట్టి జనకజ సేమము రాముని తోడ తెలుపవే మేటి రక్కసుల గొట్టి జనకజ సేమము రాముని తోడ తెలుపవే అక్కజముగమా కార్యము ఘటింప దిక్కు నీవుగావే ఆంజనేయ మా మాట హరితోడ తెలుపవయ్యా అంజలి చేసేదమయ్యా అమర విధేయా దిక్కుల గ్రమ్ముచు పొంగుచున్నవాని ఘోరవడవాగ్ని శిఖల నుడుకుచునుండే జడములు గలుగువాని ఉడుగని రవముల దిక్కుల గ్రమ్ముచు పొంగుచున్నవాని ఘోరవడవాగ్ని శిఖల నుడుకుచునుండే జడములు గలుగువాని బెడగు గట్టుల బోలు జలచర కులముల భీకరుడగువాని బెడగు గట్టుల బోలు జలచర కులముల భీకరుడగువాని ఇట్టి కడలిరేని కాల్వ వలె దాటవ త్యాగ కపికుల వజ్రపాణి ఆంజనేయ మా మాట హరితోడ తెలుపవయ్యా అంజలి చేసేదమయ్యా అమర విధేయా ఆంజనేయ మా మాట హరితోడ తెలుపవయ్యా అంజలి చేసేదమయ్యా అమర విధేయా ఆంజనేయ మా మాట హరితోడ తెలుపవయ్యా శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద బ్రహ్మాండ రూప గోవింద శ్రీ వెంకటేశ
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ